ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करते हैं यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं? கடந்த வாரம் முழுதும் கர்த்தர் கண்மணியை போல பாதுகாத்தார். पिछले हफ्ता भर परमेश्वर ने अपनी आंखों की पुतली के नाई இந்த संभाले. புதிய நாளை காணும்படியாக इस नए दिन को देखने के लिए, புதிய வாரத்தை காணும்படியாக नए हफ्ते को देखने के கர்த்தரே लिए நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें अनुग्रह किया है. வேதம் வெளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பலங்க சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में आनंदित होते நாம் हैं. இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. சங்கீதத்தின் புத்தகம் भजन संहिता की पुस्तक 130 சங்கீதம் 130वां अध्याय 7 சொல்லப்பட்டிருக்கிறது. 7 में कहा गया है, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, इस्राएल यहोवा पर आशा लगाए रहे, கர்த்தரிடத்தில் கிருபையும் यहोवा के पास अनुग्रह திரளான மீட்பும் உண்டு. और पूरा छुटकारा है. ஆண்டவருடைய என்ன இருக்குதா? परमेश्वर के पास क्या है? அவருடைய கிருபையும் இருக்குதா, उसकी करुणा है திரளான மீட்பும் இருக்கிறது. और पूरी छुटकारा है. அப்ப தேவன் பேர்ல परमेश्वर के नाम पर யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, जो भी भरोसा रखते हैं, யாரெல்லாம் அவர் விசுவாசித்து காணப்படுகிறார்களோ, जो भी विश्वास करे, அவரை தேடுகிறார்களோ, जो उसे ढूंढते हैं, ஆண்டவராகிய கர்த்தர் यीशु मसीह அவர்களுக்கு उनके लिए கிருபையும் अनुग्रह திரளான மீட்பும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். और पूरी छुटकारा देता है. இப்ப நாம் இருப்பதும் हम रहते हैं நிர்மலமாக அது இருப்பதும் और जो नाश नहीं हुए, அவருடைய கிருபை, वो उसकी अनुग्रह அவருடைய है. கிருபையினால் நாம் இன்றைக்கு ஜீவனை கொண்டு இருக்கிறோம். उसके अनुग्रह से हम जीवित हैं. நாம் அவரை முழுமையாக நம்பும் பொழுது, हम उसे पूरी रीति से विश्वास கிருபை करते மேல் समय கிருபை பெற்று अनुग्रह के ऊपर अनुग्रह பூமியில पाकर வாழும்படியாக इस संसार में जीने के लिए கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க தேவனாய் இருக்கிறார். परमेश्वर हमें एक सुरक्षा देता है. ஆனா கலங்காதிருங்கள், व्याकुल मत होइए, கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். परमेश्वर पर भरोसा எந்த रखिए, மனிதனை அல்ல, कोई मनुष्य को नहीं. எந்த காரியமா இருந்தாலும், चाहे कोई भी कार्य எந்த हो, நன்மை பெறவா இருந்தாலும், कोई भी भलाई नहीं पा सकते इस எந்த कार्य हो तो ஆசீர்வாதம் भी, பெறாமல் இருந்தாலும் कोई आशीष नहीं पाए तो भी கர்த்தரை நம்புங்கள். परमेश्वर पर भरोसा அவரை रखिए, விசுவாசிங்கள். उस पर विश्वास அவருடைய कीजिए. கிருபையினால उसके अनुग्रह से எல்லாவற்றை தருவதற்கு सब कुछ देने के लिए ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर काफी है. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, धन्यवाद करते உம்முடைய हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. हर एक को आशीष कीजिए. உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு. आपके पास पूरी छुटकारा है. உம்மிடத்தில் திரளான கிருபை உண்டப்பா. आपके पास पूरी अनुग्रह है. அந்த கிருபையினால आपके अनुग्रह से ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். हर एक को भरने के लिए हम प्रार्थना करते உம்முடைய हैं. கரத்தை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். आपके हाथों में अर्पण करके और प्रार्थना करते आशीर्वदियों. हैं. हर एक को आशीष இயேசு कीजिए. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते अच्छे पिता. ஆமென். आमेन. ஆமென்.